வீட்டை சொர்க்கமாக்குவது என்றால் விலை உயர்ந்த பொருட்களால் அழகுபடுத்துவதல்ல. வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நிஜமாகவே வீட்டை சுற்றி பசுமையை போர்த்தி பரவசப்படுத்தியுள்ளார் மதுரை அழகப்பன் நகரைச் சேர்ந்த சீனிவாஸ். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் சீனிவாசனின் சிந்தனையும், கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் அவரது மனைவி சாந்தாவின் சிந்தனையும் செடிகளை பற்றியே சுழல்கின்றன. செடிகளையும் மரங்களையும் புராண காலத்தோடு தொடர்பு படுத்தி அதற்கேற்ப வீட்டில் வைத்து வளர்த்து வருகின்றனர். வீட்டில் எந்த பொருளையும் வீண் என்று நினைக்காமல், எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் அதை செடி கொடிகள் வளர்ப்பதற்கான உபகரணங்களாக மாற்றியுள்ளனர். செடிகள் வளர்க்குறதுக்கு என்னுடைய மனைவியினுடைய ஆர்வம், மனைவியினுடைய சப்போர்ட்டு, அதை முக்கியமாக சொல்லணும். அவங்க செடிகளோடையே பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செடிகள் பிளான்ட்ஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறது அது ஒரு எனக்கு மிக ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த செடிகள் வளர்க்குறதுனுடைய முக்கியமான நோக்கம் அதுக்கு என்னன்னு கேட்டால், வெப்பம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான். அந்த வெப்பம் பக்கத்தில் ஒரு ஏழை இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏசி போட்டு அவங்களுடைய குளிர்மையை நம்ம எடுத்துட்டு நமக்கு நம்மளுடைய வெப்பத்தை கொடுக்கும்போது அதுவே ஒரு சமுதாய திருட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த செடிகள்லாம் வளர்க்கும்போது என் வீடு ஏசி இல்லாமலே குளுமையாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த குளுமை மற்றவர்களுக்கும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடிய காற்று, மூலிகை காற்று என்னை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காற்று போய் சேரும், அவங்களுடைய சுகாதாரம் இருக்கும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் அதிகமான மூலிகைகள் வளர்க்குறேன், காய்கறி செடிகளோட. 3வது பாயிண்ட் இது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காலத்தில் ஆக்சிஜன் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ எங்கள் அப்பாவை நான் கேட்பேன், 10 வீடு வச்சுட்டு போயிருக்காங்களா, இல்லைன்னா 10 ஏக்கர் நிலம் வச்சுட்டு போயிருக்காரான்னு கேட்போம். ஆனால் என்னுடைய சந்ததியர்கள் என்ன கேட்கக்கூடாதுன்னு கேட்டால், நல்ல காற்று வச்சுட்டு போனாரா நம்ம தாத்தா, இல்லை அப்பா வச்சுட்டு போனாங்களா, இல்லை நல்ல குடிநீர் வச்சுட்டு போனாங்களான்னு கேட்கக்கூடாது. அப்போ அப்படி நல்ல குடிநீர், நல்ல காற்று வேண்டுமென்றால் நமக்கு நம்ம செடிகளெல்லாம் நிறைய வளர்க்கணும். மரம் செடி கொடிகளோடு வாழ பழகிவிட்டால் சுற்றுச்சூழல் நம் வசமாகும். இதுவே நாம் பெறும் பாடம்.